நோ கண்டென்ட் vlog அதான் ஒரு கண்டென்ட் வச்சு போட்டிருப்பேன். இன்ஃபெக்ஷன் போனது, கோயில் குளத்துக்கு சுற்றுனது, அங்கே போய் என்ன பிரச்சனை ஆயிடுச்சு. என்னன்னா இல்லை மேலே துவைக்கிற கல் வச்சு கொடுக்க சொல்லி என் ராத்துக்காரத்துக்கு. அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் எல்லாருக்குமே சொல்லி ஆகணும். இந்த வீடு முருகப்பெருமானோட பிறந்த நாள் வைகாசி விசாகம். அந்த மிஷின் வேற பிரச்சனையே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேங்க. என்ன இப்போ வேலை போயிட்டு இருக்குன்னா, முதல்ல துவையல் வேலை தான். மிஷின் வேற கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. என்னன்னா துவைக்குது, அலாசுது, ஆனா அந்த புளிய மாட்டேங்குது. அது என்ன பிரச்சனைன்னு தெரியல. ரெண்டாவது அந்த அலாசும் போது ட்ரம்மு பார்த்தீங்கன்னா பயங்கர சவுண்டு. ஐஎஃப்பி மிஷின் இது. யாராவது இது என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா கொஞ்சம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரெண்டாவது ஏஐ மிஷின் வேற இது. ஏஐனா அந்த துணி நம்ம தூக்கி போட்டோம்னா எவ்வளோ லோடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அதுவே வந்து டைம் செட் பண்ணிக்கும். தண்ணி எவ்வளோ வேணுமோ அதே எடுத்துக்கும். அந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜியில் வாங்கணும். ஒரு ஆர்வத்தில் வாங்கிட்டோம். ஆனால் வாங்கி ஒரு 2.5 வருஷம் ஆச்சு. அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. இடையில கம்பெனி சர்வீஸ் ஒரு 2-3 சர்வீஸும் பண்ணோம். அப்போல்லாம் எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ இந்த 2-3 டைமாக தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையாகுது. இனி என்னன்ட்டு எனக்கும் ஒன்றும் தெரியல. ஒரு நாளானிக்கு தான் வந்து என்ன பிரச்சனை என்னன்ட்டு பார்க்கணும். சரி, துணியை ஃபஸ்ட்டு லோட் பண்ணிக்கலாம். போட்டு விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது பாட்டுக்கு சுற்றிட்டு கிடக்கும். போடலாமா என்னன்னு தெரில. மேலே துவைக்கிற கல் வச்சு கொடுக்க சொல்லி என் ராத்துக்கார்ட்ட கேட்டுட்டே இருக்கேன். அது அவரும் வச்சு கொடுத்த பாடு இல்லை. நீ என்ன பண்றது? அப்புறம் துவைக்கணும்ல. இந்த வெயில் உட்காந்து எவன் மொட்டை மாடி, வெயில் பாருங்க எப்படி இருக்குது, எவன் உட்காந்து மொட்டை மாடியில் துவைச்சிட்டு இருக்கிறது நம்மளால முடியாது. அது பிரச்சனையானாலும் பரவாயில்ல, சேர்த்து என்னன்னு பார்த்துக்கலாம். துவைச்சு புளிஞ்சு கொடுக்கறதுல துவைச்சு அலாசி கொடுத்துருது. அதனால அதை அலாசி கொடுக்கட்டும், அப்புறம் நம்ம புளிஞ்சு காயப்பட்டுக்கலாம். இது என்னதாம்மா விளாக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மா ஜாலியாக ஒரு விளாக், அவ்வளோதான். டே இன் மை லைஃப் மாதிரி தான். ஒரு லேசியான டே இன்னைக்கு, ரொம்ப சோம்பேத்தனமான நாள். ஆனால் இன்னைக்கு வந்து அவருக்கும் சாப்பாடு கட்டுற வேலையெல்லாம் இல்லை. அதனால எப்படி போகுது அப்படிங்கிறத அப்படியே உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஜாலியாக ஒரு விளாக், அவ்வளோதான். வீடியோ எடுத்து கிளிப்பிங் எடுத்து பின்னால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருந்தேன். அது என்னமோ எனக்கு செட் ஆகலை. இப்படி டைரக்டாக பேசுகிற மாதிரி இந்த வாய்ஸ் கொடுக்கறது வந்து எனக்கு ஒன்றும் யோசிச்சு எதோ பேசுகிற மாதிரி இருக்குது. இப்படின்னா டைரக்டாக உங்க கூட நான் இன்ட்ராக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மைக்கை மாட்டிட்டு நான் புது மைக்கும் வாங்கிட்டேனே. நான் வந்து யூடியூப்ல என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுறேன், ட்ரைபாடு, மைக்கு, அப்புறம் வந்துட்டு கேமரா, இதெல்லாம் என்னென்ன யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அது தனியாக ஒரு vlog-ஆ எடுக்கலான்ட்டு இருக்கேன். அதில் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மைக்கு என்னென்னு. ஆனால் இந்த மைக்கு சும்மா வாய்ஸ் கிளாரிட்டியோட செம்மையாக இருக்குது. ஒரு பிலோ ஒரு 1000-குள்ளே தான், சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட்டும் எதுவும் நான் பெருசாக பண்ண மாட்டேன் யூடியூப்க்கெல்லாம். இருக்கிறத வச்சு நம்ம முதல்ல போடுவோம். அதுல ஏதாவது நம்மளுக்கு ஒரு வருமானம்ட்டு கிடைச்சா அதுக்கப்புறம் அதை வச்சு அதுக்காக வாங்கிக்கலாம், அவ்வளவுதான். என்னோட பாலிசி அப்படிதான். கேமராமேன் வந்து நானே தான். அவ்வளவுதான்ப்பா. வீடெல்லாம் கூட்டியாச்சு, எல்லாம் கிளீன் பண்ணி விட்டாச்சு. இப்ப என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடு வைக்கணும். காலையில நான் சாப்பிட மாட்டேன். காலையில ஒரு லிக்விட் ஐட்டமா ஷேக் மாதிரி எடுப்பேன். அது வந்து புரோட்டீன் ஷேக் தான். அது சாப்பிட்டாலே வயிறு நிறைஞ்சிரும். அது சாப்பிட்டு அதை நான் குடிச்சுக்குவேன். பப்ளுக்கு வந்து சாப்பாடு வைக்கணும். அவனுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கணும். அப்புறம் மத்தியானத்துக்கு எனக்கு சாப்பாடு வேணும். அதனால இப்பயே வச்சு விட்டேன்னா ஒரு வேலை முடிஞ்சிடும். அப்புறம் குழம்பு ஏதாவது யோசிச்சும் கூட வச்சுக்கலாம். ஒன்னா குழம்பு வைப்பேன், இல்லைன்னா அப்படியே ஏதாவது தாளிச்சு சாப்பிட்டுக்குவேன் சாப்பாடு. நேற்று அப்படிதான் தக்காளி சாப்பாடு தாளிச்சு சாப்பிட்டேன். இன்னைக்கு லெமன் சாப்பாடு ஏதாவது தாளிக்கலாம், இல்லை புளியோதரை மாதிரி எதாவது செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. பார்க்கலாம், மைண்டு எப்படி மாறுதுன்னே தெரியாது. சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து சாப்பாடு வச்சு விட்டுறலாம். எல்லாம் வந்து ஒரு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அரைப்படி அரிசி மட்டும்தான் போட்டிருக்கேன். ஏன்னா மத்தியானத்துக்கு இப்போ பப்ளுக்கு, நைட்டுக்கு பப்ளுக்கு. நைட்டும் நான் அந்த ஷேக் எடுப்பேன்னா, அதனால ஒரு அரைப்படி அரிசி மட்டும் எடுத்து நல்லா ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிட்டு அடுப்பில் வச்சுக்கலாம். இண்டக்ஷன்ல தான் இப்போ நான் வைக்கிறது. ஏன்னா கேஸ்ல வச்சோம்னா 20 நிமிஷம் ஆகுதா. அதனால இதுல இண்டக்ஷன்லயே இப்ப நான் வச்சுக்கிறது. நல்லா இருக்கு, இன்ஃப்ராரெட் இண்டக்ஷன். எல்லா பாத்திரமுமே இதுல வச்சுக்கலாம். நான் மஞ்சட்டிலேருந்து எல்லாமே யூஸ் பண்ணிக்கிறேங்க. பாருங்க இப்படி இந்த தீ பரவுது பார்த்தீங்கன்னா. அது கொஞ்சம் இதுலயும் அந்த கேஸ் அடுப்புல நம்ம என்ன டைம்ல சமைக்கிறோமோ அதே டைம் தான் இதுலயும் ஆகுது. இதுலயே பெருசாலாம் ஒன்றும் டைம் எல்லாம் இழுக்கிறது இல்லை. ஆனா கரண்ட் கொஞ்சம் இழுக்குந்தாப்பா.
எப்பயுமே யூஸ்வலா எங்களுக்கு கரண்ட் பில் வரதை விட இந்த டைம் ஒரு 300 ரூபாய் அந்த மாதிரி ஜாஸ்தி வந்திருக்கு. இந்த டைம் வேற வந்து அந்த ஃப்ரீ யூனிட் கரண்ட் இல்லைங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து அது அப்ளிகபிள் ஆகுங்கிறாங்க. என்னன்னு தெரியல. அதனால எங்களுக்கு வந்து அந்த ஃப்ரீ எல்லாம் இல்லாம தான் கரண்ட் பில் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. உங்க ஏரியாலேயே அப்படிதானாங்கிறத சொல்லுங்க. சரி, ஓகே. சாப்பாடு வந்து வச்சு விட்டேன். அது வந்து ஆகுறதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ள எனக்கு லைட்டா வந்து டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. காலையில இருந்துச்சு ரொம்ப நேரமாவே அவர் கிளம்புனதுனால அப்போ குடிச்சேன். இப்போ கொஞ்சம் குடிக்கணும் போலனால போட்டு வந்துட்டேன். அப்புறம் முக்கியமான இன்னொரு விஷயம் உங்க எல்லாருக்கிட்டையுமே சொல்லி ஆகணும். இந்த வீடியோ வந்து மே 28 வந்துடும். அன்னைக்குதான் எடுக்கிறேன். அன்னைக்கு ஈவினிங்கே இந்த வீடியோ உங்களுக்கு வந்துடும். மே 30 முருகப்பெருமானோட பிறந்த நாள், வைகாசி விசாகம். அந்த அன்னைக்கு வந்து என்ன மாதிரி வழிபடணும் அப்படிங்கறது நான் சொல்றேன். என்ன பண்ணணும்னு பாத்துட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரமா எந்திரிச்சுக்கோங்க. வீட்டுல வந்து சாமி சிலைகள் இருக்குல்ல, சின்ன சின்ன ஸ்டாச்சூஸ் யாராவது சிலைகள் யாராவது வச்சிருந்தீங்க அப்படின்னா அன்னைக்கு கண்டிப்பா ஒரு பொருளை வச்சாவது அவருக்கு வந்து அபிஷேகம் பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா விபூதியில பண்ணுவேன். அப்படி இல்லாட்டி பால், தயிர், என்னால முடியிற ஒரு 3 பொருளோ 5 பொருளோ நான் பண்ணுவேன். உங்க வசதிக்கு ஏற்ப நீங்க ஒரு பொருள் முடியும்னாலும் ஒண்ணுல பண்ணா கூட போதும். அவருக்கு அந்த டெய்லி நம்ம பால் எல்லாம் வீட்டுல வாங்குறது தானே, அதுல கொஞ்சம் தனியா அவருக்கு எடுத்து வச்சு அதுல அபிஷேகம் பண்ணி ஆர்த்தி எல்லாம் காட்டி தீப தூபம் எல்லாம் காட்டி அவரை வச்சிட்டோம்னா அது ஒரு திருப்தியா இருக்கும். அந்த அன்னைக்கு பண்ணும்போது கண்டிப்பா சிலை வச்சிருக்கோம் அப்படின்னா மாசத்துக்கு ஒரு தடவை சஷ்டி, கிருத்திகை அந்த மாதிரிலாம் வரும் இல்லைங்களா, அந்த டைம்ல வந்து மாசத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்து சிலைகளுக்கு வந்து நம்ம அபிஷேகம் பண்ணும். இல்ல என்னால அதெல்லாம் பண்ண முடியாதுன்னா படமா வச்சுக்கிறது பெட்ரு. முருகப்பெருமானோட படம் ஏதாவது இருந்துச்சுன்னா வச்சுக்கிறது பெட்ரு. அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாமி வீட்டுல விளக்கேத்திட்டு இந்த மாதிரி அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு பக்கத்துல ஏதாவது முருகன் கோயில் இருந்தா நீங்க முருகன் கோயிலுக்கு வந்து போயிட்டு வரலாம். இன்னொன்னு, வீட்டுல வந்து விளக்கேற்றும் போது ஷட்கோண தீபம் வந்து போடணும். கீழே ஸ்டார் மாதிரி விளக்கு கீழே ஒரு பிளேட்டை வச்சு அந்த பிளேட்ல வந்து ஸ்டார் மாதிரி வரையணும். அந்த ஷட்கோணம் எப்படி வரையணுங்கிறது வந்து உங்களுக்கு நான் சைட்ல கொடுக்குறேன். அந்த தீபம் அந்த கோலம் போட்டு அது மேல தீபம் ஏத்தி வழிபடுறது ரொம்ப 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 அந்த அன்னைக்கு வந்து விசேஷம். ஆல்ரெடி இதுல ஷார்ட்ஸ்லயே சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி தீபம் மட்டும் வீட்டுல ஒண்ணு ஏத்திக்கோங்க. உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம் பால் ஊத்தி வைக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஏதாவது சக்கரை பொங்கல், உங்களால என்ன முடியுமோ. எதுவுமே என்னால முடியாது அப்படின்னா ஒரு 2 வெத்தலை, ஒரு பாக்கு, 2 வாழைப்பழம் இதை மட்டும் வச்சு கும்பிட்டாலுமே முருகர் வந்து ஏத்துக்குவாரு. இதுதான் வைக்கணும் அதுதான் வைக்கணுங்கிறதெல்லாம் அவருக்கு கிடையாது. முருகன் வந்து ரொம்ப 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 நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி. அவரு நம்ம என்ன பண்றோமோ அவர் வந்து ஏத்துக்குவாரு. நான் அன்னைக்கு பிறந்த நாளுங்கிறதுனால ரொம்பவே சந்தோஷமா இருப்பாரு. நம்ம எப்படி ஒரு பிறந்த நாள்னா ரொம்ப சந்தோஷமா இருப்போம்ல, அந்த மாதிரி பிறந்த நாள்னு அவரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு. அந்த அன்னைக்கு நீங்க என்ன கேக்குறீங்களோ, என்ன வேண்டுறீங்களோ எல்லாமே நடக்கும். கல்யாணம் நடக்கணும்னு கேட்டீங்கனாலும் சரி, குழந்தை பாக்கியம் கேட்டீங்கனாலும் சரி, தொழில் வளர்ச்சி கேட்டீங்கனாலும் சரி, குடும்பத்துல பிரச்சனை என்ன நீங்க கேக்குறீங்கனாலும் அந்த அன்னைக்கு அள்ளி கொடுப்பாரு. வள்ளி தெய்வானையும் சரி, எல்லாருமே வந்து வள்ளல்கள். நம்ம என்ன கேட்கிறோமோ வாரி வாரி கொடுப்பாங்க. மனசார வந்து வேண்டிக்கோங்க, சரிங்களா? இவ்வளவுதான் வைகாசி விசாகத்தன்னைக்கு பண்ண வேண்டியது இவ்வளவுதான். நான் இப்படிதான் சிம்பிளா தான் கொண்டாடுவேன். நான் என்ன மாதிரி வழிபடுறேங்கிறதையும் உங்களுக்கு ஒரு லாங் வீடியோவா எடுத்து கண்டிப்பா போஸ்ட் பண்ண பாக்குறேன், ஓகேங்களா? அவ்வளவு சிம்பிளா நம்மனால முடிஞ்சது பண்ணா போதும். சில பேர் ஆஹா ஓஹோன்னு பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க. அது அவங்க வசதிக்கு ஏற்ப. நம்ம வசதிக்கு என்ன முடியுமோ அதைத்தான் நம்மனால பண்ண முடியும் இல்லையா? அதனால நான் என்னோட வசதிக்கு ஏற்ப எப்படின்னா, என்னால என்ன முடியுமோ அதைத்தான் நான் பண்ணுவேன். அன்னைக்கு என்ன எனக்கு பூ கிடைக்குதோ, அன்னைக்கு என்ன என்னால பிரசாதம் செய்ய முடியுதோ, அந்த மாதிரி என் மனசுக்கு திருப்தியா நான் வச்சு வந்து வழிபடுவேன். அதைதான் நான் உங்களுக்கும் சொல்றேன். தடபுடலா பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் இல்லை. நம்மளுக்கு என்ன முடியுமோ, நம்மனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாலே முருகர் வந்து மனசார வந்து ஏத்துக்குவாரு. அவ்வளவுதான். இதைதான் நீங்க வைகாசி விசாகத்தன்னைக்கு பண்ண வேண்டியது. ஆயிடுச்சு, சாரி, குடிச்சுக்கிறேன். அவ்வளவுதான்ப்பா. இது வந்து ஒரு ஃபன்னான விளாக், நோ கண்டென்ட் விளாக். அவ்வளவுதான், சும்மா ஜாலியா எடுத்த ஒரு விளாக் தான். சரி, இப்படி போட்டு பார்க்கலாம் ஒரு விளாகு. நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கண்டென்ட் வச்சு போட்டிருப்பேன். ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் போனது, கோயில் குளத்துக்கு சுத்துனது, அங்க போய் என்னென்ன பார்த்தோம், அந்த மாதிரிலாம் கண்டென்ட்டோட போட்டிருப்பேன். சரி, இதுவும் ஒரு நோ கண்டென்ட் விளாகா புதுசா ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். எப்படி இருக்குன்னு மறக்காம உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க. அப்புறம் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது மீஷோல இருந்து ஒரு பார்சல் வந்தது. சுடிதார் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன்.
இருக்குன்னு சொல்லுங்க. இது கம்மி தான் ரேட்டு, எல்லாமே காட்டன் தான். நான் மோஸ்ட்லி காட்டன் தான் எடுப்பேன், இல்லை காட்டன் பிளெண்டா தான் எடுப்பேன். ரேட்டு வந்து இதோடது பார்த்துட்டிங்கன்னா பிலோ ஒரு 350 தான். உங்களுக்கு இது லிங்க் வேணும்னா சொல்லுங்க, நான் லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு லிங்க் வைக்கிறேன். யூடியூப்ல வேணா லிங்க் சொல்லுங்க, நான் லிங்க் கமெண்ட்ல வைக்கிறேன். இது வந்து டாப்பு நல்லா இருக்கு. நான் வந்து கொஞ்சம் ஹைட்டுங்களா, அதனால எனக்கு வந்து ஷாலும் கரெக்டா இருக்கு. இது வந்து பேண்ட்ல வந்து இந்த மாதிரி ஒரு பார்டர் மாதிரி, இந்த டாப்போட பார்டர் மாதிரியே வச்சு கொடுத்துட்றாங்க, நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் ஷாலு பார்த்துட்டிங்கன்னா சூப்பரா இருக்கு, நல்லா லென்த்தா இருக்கு. இதுதான் வந்து நான் வைகாசி விசாகத்தன்னைக்கு போடலான்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஃபேவரட் கலர் ஆரஞ்சு, அதனால அந்த அன்னைக்கு போட்டுக்கலான் இருக்கேன். ஓகேப்பா, இந்த vlog இதோட முடிச்சுக்கிறேன். கண்டிப்பா அது வந்து ஒரு ஃபன்னா நான் கொண்டு போயிருக்கேன் நம்புறேன். எப்படி இருந்தது என்னன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் கண்டென்ட் விளாகா கண்டென்ட் விளாக் வேணுமாங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இதே மாதிரி ஒரு கண்டென்ட் விளாகவோ இல்லை நான் கண்டென்ட் விளாகவோ பார்க்கலாம். டாடா.